இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரியவில்லையே, இவ்வளவு காலத்தை வீணடித்து விட்டேனே என ஒருபோதும் கலங்காதீர்கள். புத்தி கெட்டு தெரிந்தால்தான் புத்தி வரும். இந்த நொடிதான் பிறந்தது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருளுண்டு. தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பதுண்டு. தனியாக நின்றாலும் கலங்காதே. சமுதாயம் படிப்பதெல்லாம் தனி மனித சரித்திரங்களைத்தான். செய்யும் தொழிலே தெய்வம். 2 கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, தச்சர்கள். அவங்க நெக்ஸ்ட் மந்த் ரிட்டையர் ஆகுறாங்க. அப்போ அவருடைய ஓனர் கூப்பிடுறாரு, 2 பேருக்கும் 2 வீட்டு சாவியை கொடுத்து நீங்க இந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்றாரு. இதுல 2 பேரும் பேசிட்டே வராங்க. ஒருத்தர் சொல்றாரு 31st வீக்கும் தானே ஒர்க் பண்ண போறோம், எதுக்கு நம்ம செய்யணும், ஏனோ தானோ வேலை செய்து கொடுக்குறாரு. அடுத்தவர் சொல்றாரு நான் லாஸ்ட் டே வைக்கும் 100% பர்ஃபெக்ஷனோட வேலை செய்வேன்னு ரொம்ப பர்ஃபெக்டா ஒருத்தர் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒருத்தர் சரியா ஒர்க் பண்ணாம கீயை கொடுக்குறாரு. கீ கொடுத்த பிறகு அந்த ஓனர் 2 கீயை வாங்கி அவங்களுக்கு அந்த கீயை கொடுத்து இந்த வீட்டு உங்களுக்கு கிஃப்ட்னு கொடுக்குறாரு. நீ செய்த வேலை வீட்டே உனக்கு கிஃப்ட் அப்படின்னு கொடுக்கிறாரு. அப்ப நல்லா செய்த வேலைக்கு நல்ல வீடு வந்துருச்சு, ஏனோ தானோ வேலை செய்வதற்கு வீடு சரியா வரல. சோ பர்ஃபெக்ஷன் நம்ம கடைசி நாள் வைக்கும் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்றது தான். ஆல்வேஸ் ஐ எண்ட் வித் H&H, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹானஸ்டி.